வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி எக் சில்லி இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொடமிளகா, சோம்பு 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பெப்பர் பவுடர், கலர் பொடி, உப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ நான் அடுப்பில் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சோம்பை போடுங்க. இப்போது வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு இப்போ நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனவுன்னு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கலர் பொடி லேசாக போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போது இட்லியை கடாயில் போட்டு அந்த மசாலா ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது பெப்பர் பவுடரை லேசாக போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கொடமிளகாவை லாஸ்ட்டாக போடுங்க. அது லேசாக வெந்தாவே போதும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட சுவையான எக் சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.